ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ் ஒட்டியே 11 சென்ட் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 சென்டில் தார்ஸ் வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க, கிணத்துக்கிடவுங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அதுவும் பைபாஸ் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. நல்லா மெயினான ஏரியாங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க. வீட்டொட்டியே பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்துடுதுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. தார் ரோட்லேருந்து பைபாஸ் ரோடுங்க. நான் ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேங்க. பைபாஸ் ரோடுங்க, கிணத்துக்கடவு பைபாஸ் ரோட்லேருந்து 3வது வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது மெயின் பைபாஸ் ரோடுங்க. இந்த பைபாஸ் ரோட்லேருந்து 3வது வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ மெயினான ஏரியாங்க. நீங்கள் பைபாஸ் ரோட்லேருந்து உள்ளே வந்தோடனே இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி கேட் கொடுத்துருக்காங்க. கேட் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கார் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட்டுங்க. இது வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல வீடு தாங்க, தார்ஸ் வீடு. நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியதில்லை, வந்தோன்னே குடியிருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. நல்ல ஒரு 5-6 கார் நிறுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி. வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. பெரிய ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. அதுலேருந்து மோட்டர் போட்டு மேலே சிண்டெக்ஸுக்கு கனெக்ட் ஆகிடுதுங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 போர்ஷன் அமைஞ்சிருக்குங்க. ஒரு போர்ஷன் பார்த்தோன்னா தனியாக பெட்ரூம், தனியாக சமையல் ரூம் இருக்குங்க. இன்னொரு போர்ஷன் அதே மாதிரி சமையல் ரூம் தனியாக, பெட்ரூம் தனியாக இருக்குங்க. ஸோ 2 ரூம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வாடகைக்கு வர மாதிரி விட்டுக்கலாங்க. ஆல்ரெடி ஒரு வீடு மட்டும் வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலுங்க. ஹால் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லாஃபெல்லாம் போட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க. உள்ளே பாத்திரமெல்லாம் கழுவிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு உள்ளே போகிறேங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தனி ஒரு பெட்ரூமுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரூம் இருக்குங்க. இது பூஜை அறையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதில் கூட நீங்கள் குடியிருக்கலாங்க. மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லாஃபுங்க. ஜாமானோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டொட்டியே பக்கத்தால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீடு தனி ஒரு போர்ஷனுங்க. இந்த வீடு தனி ஒரு போர்ஷனுங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சமையல் ரூம் இருக்குங்க. தனியாக சிங்க் வச்சுருக்காங்க, பாத்திரங்கள் இருக்கு எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா தனியாக வாடகைக்கு விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து உள்ளே போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பெட்ரூமுங்க, 10க்கு 16ங்க சைஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குங்க. இது ஒரு சின்ன ஒரு பெட்ரூமுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்க சைஸில் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குங்க. சின்ன பெட்ரூமு, பெரிய ஒரு பெட்ரூமுங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட், பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க இந்த போர்ஷனில் மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே பார்த்தீங்கன்னா தனியாக காமன் டாய்லெட், பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனுங்க. 2 போர்ஷன் நீங்கள் வாடகைக்கு விடலாம், இல்லை நீங்களே வந்து குடியிருந்தால் கூட இருக்கலாங்க. நல்ல பெரிய ரூமுங்க. 2 பெட்ரூமு, சமையல் ரூமு, ஹாலு எல்லாமே வருதுங்க. 2 போர்ஷன்லேயுமே தனித்தனி கிச்சன் வந்துடுதுங்க. ஸோ நீங்கள் பெரிய ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா
அருமையாக வந்து குடியிருக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட 2 போர்ஷன் தனித்தனியாக வாடகைக்கு விட்டுக்கலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாடிங்க. நல்ல இட வசதி இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வாட்டர் சப்ளை ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோடுங்க, பைபாஸ் ரோடு. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இதுதான் பைபாஸ் ரோடுங்க. ஸோ மெயினான ஏரியாங்க, அமைதியான ஏரியா. ஸோ இது மாதிரி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு மேலே கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 சென்ட் இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு சென்ட் 13 லட்ச ரூபா கேட்குறாங்க. டோட்டலாக 11 சென்ட் இருக்குங்க. டோட்டலாக 1,40,00,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.